ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களையும் ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஸோ அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. 2026 முதல் மாதமான ஜனவரி மாதம் முடிந்து 2வது மாதமான பிப்ரவரி மாதமானது ஸ்டார்ட் ஆகக்கூடிய பிப்ரவரி மாதத்துடைய முதல் நாள் ரொம்ப சிறப்பான நாளாக அமைகிறது. அன்னைக்கு தமிழ் மாதம் தையுடைய 18ஆம் நாள், கிழமை அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஸோ இந்த நாள் அப்படி என்ன சிறப்பான நாள்னா, இந்த நாளுடைய இது பிரபஞ்சத்தில் நல்ல அதிர்வுகள் இருக்கிற மாதிரி வானத்தில் முழு நிலவு தெரிய போகுது. ஆமாங்க, பிப்ரவரி 1 தை 18 ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமியானது வருது. வரக்கூடிய பௌர்ணமி தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி. மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமியை விட தையில் வரக்கூடிய பௌர்ணமி ரொம்ப சிறப்பான பௌர்ணமியாக கருதப்படுது. இந்த பௌர்ணமி அன்னைக்கு பிரபஞ்சத்தில் நல்ல பாசிட்டிவான எனர்ஜிகள் வெளிவரும். அதற்கு காரணம் என்னென்னா, கிரகங்கள் பாசிட்டிவாக அமைந்திருக்கிறது தான். கிரகங்கள் பாசிட்டிவாக அமைந்திருக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறப்போகுது. அதில் துலாம் ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். துலாம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக்சுவலி இந்த தை பௌர்ணமியில் 500 ஆண்டுகளுக்கு பிறகு சூரியனுக்கு உகந்த ஞாயிற்றுக்கிழமை தை பௌர்ணமியானது கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த தை பௌர்ணமி ஒரு சாதாரண ஆன்மீக நாள் கிடையாது. ரொம்ப ரொம்ப சிறந்த ஆன்மீக நாள். இந்த ஆன்மீக நாளை முன்னிட்டு இதில் நீங்கள் செய்ய வேண்டிய சில பரிகாரங்கள் இருக்குது. அந்த பரிகாரங்கள் செய்கிறதுனால பணவசியம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். ஸோ பணவசியம் ஏற்பட இந்த தை பௌர்ணமியில் நீங்கள் செய்ய வேண்டிய அந்த பரிகாரத்தை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அந்த பரிகாரத்தை இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. சரி, பணவசியம் ஏற்பட தை பௌர்ணமியில் பரிகாரத்தை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் பலனை 2வது பார்க்கலாம். நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு நிகழக்கூடிய ஒவ்வொரு செயலும் நம்மளுடைய கையில் இருக்கக்கூடிய பணத்தை பொறுத்து அமைகிறது. அப்படிப்பட்ட பணம் நம்மிடம் சேர வேண்டும் என்றால் அதற்கு பணவசியம் என்பது உண்டாக வேண்டும். எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு சம்பாதித்தாலும் பணவசியம் இல்லை என்றால் நம்ம சம்பாதித்த பணம் நம்மளுடைய கையில் நிற்காது என்று கூறப்படுது. அப்படிப்பட்ட பண விஷயத்தை ஏற்படுத்துவதற்கு செய்யக்கூடிய பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதை இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சு கண்டிப்பாக பயன் பெறுங்க. சரி, தை பௌர்ணமியுடைய பரிகாரத்தை பார்க்கலாமா? வாங்க. பணவசியம் ஏற்படுவதற்கென்று பல பரிகாரங்கள் இருந்தாலும் குறிப்பிட்ட சில தினங்களில் நாம் செய்யக்கூடிய பரிகாரம் அதிக பலனை தரும். அந்த வகையில் ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய தை பௌர்ணமி அன்று இரவு நாம் இந்த 3 பொருட்களை ஒன்றாக சேர்ந்து வைப்பதன் மூலம் நமக்கு பணவசியம் உண்டாகும். நம்மளிடம் வரக்கூடிய பணம் நம்மிடமே தங்க ஆரம்பிக்கும். இந்த பரிகாரத்தை ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தில் நாம் செய்யலாம். அதுலேயும் குறிப்பாக தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் நாம் செய்யும் பொழுது அதற்கு அதிக பலன் கிடைக்கும். இதை பௌர்ணமி இரவு என்று இருக்கிறதோ அன்றைய நாளில் தான் செய்ய வேண்டும். அந்த வகையில் தை மாத பௌர்ணமி என்பது ஞாயிற்றுக்கிழமையான இரவு இருக்கிறது. இந்த நாளில் நாம் குறிப்பிட்ட 3 பொருட்களை மட்டும் நம்மளுடைய வீட்டு நிலைவாசலில் வைப்பதன் மூலம் நமக்கு பணவரவு உண்டாகும். அந்த பொருட்கள் தான் பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய பொருட்களாக கருதப்படக்கூடிய பொருட்கள். இதை இரவு படுக்க செல்வதற்கு முன் ஒரு தட்டு, இலை போன்ற ஏதாவது ஒன்றில் வைத்து நிலைவாசலுக்கு வெளியே வைத்து விட வேண்டும். அந்த பொருட்கள் 3 ஏலக்காய், சிறிது பச்சை கற்பூரம், ஒரு சிறிய துண்டு வெட்டிவேர் இவற்றை வைத்து விடுங்க. மறுநாள் காலையில் எழுந்து வாசலை திறக்கும் பொழுது இந்த 3 பொருட்களை எடுத்து வீட்டு பூஜரையில் வைத்து விடுங்க. பூஜரையில் நாம் தூபம் போடும் பொழுது இந்த ஏலக்காய், பச்சை கற்பூரம் மற்றும் வெட்டிவேர் கலந்து தூபம் போட்டு வீடு முழுவதும் காட்ட வேண்டும். அதில் குறிப்பாக பணம் வைக்கக்கூடிய இடத்துல காட்ட வேண்டும். இப்படி நாம் புதன்கிழமை அன்று தூபம் போட்டு வீடு முழுவதும் காட்டுவதன் மூலம் பணவசியத்தை தடுக்கக்கூடிய அனைத்து விதமான தீய சக்திகளும் எதிர்மறை ஆற்றல்களும் விலகி ஓடும். நமக்கு இருக்கக்கூடிய பணத்தடைகளும் நீங்கும், பணவரவு உண்டாகும். இது தர்ம சாஸ்திரத்திலேயே கூறப்பட்டிருக்கு. மிகவும் எளிமையான இந்த தாந்திரிக பரிகாரத்தை முழு மனதோடு தை பௌர்ணமி இரவு செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு பணவசியங்கிறது ஏற்படும். முக்கியமாக நம்ம கஷ்டப்பட்டு உழைத்த பணம் நம்மிடம் நிரந்தரமாக தங்கும். அந்த மாதிரியான ஒரு பரிகாரம் தான் இந்த பரிகாரம். அதனால் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செய்து பாருங்கள்.
எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பரிகாரம் வந்து ரொம்ப அதிகமாக பலிக்கும். இவ்வளோ நேரம் பரிகாரம் வந்து உங்களுக்கு பார்த்தோம். இப்போ உங்களுக்கான பலனை வந்து பார்க்க போகிறோம். துலாம் ராசிக்கார நேயர்களே, உங்களுக்கான பலன் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. சரி, துலாம் ராசி நேயர்கள் உங்களுக்கான பலனை பார்க்கலாம் வாங்க. தை மாதத்தில் தை பௌர்ணமியிலிருந்து கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் புதனோடு இணைந்து புத சுக்கிர யோகத்தை வழங்குகிறார். அதனால் இந்த பௌர்ணமியிலிருந்து குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிகிறது. உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கு குரு பகவான் பகை கிரகமாக வராரு. அவர் வக்ரம் பெற்றிருப்பது இந்த பௌர்ணமியிலிருந்து யோகம்தான். எனவே உங்கள் ராசி புனிதம் அடைகிறது. சென்ற நாட்களில் தாமதப்பட்ட காரியங்கள் இப்பொழுது தடையின்றி இந்த பௌர்ணமிக்கு பிறகு நடைபெறும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த முன்னேற்றம் இப்பொழுது வந்து சேரும். ஆரோக்கிய தொல்லைகள் அகன்று உற்சாகத்தோடு பணிபுரிவீங்க. அதுக்கான எல்லா சாத்தியக்கூறுமே இந்த பௌர்ணமியிலிருந்து உங்களுக்கு ஏற்படும். அதுக்கப்புறமேட்டு இந்த டைம் பௌர்ணமியில் மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு வக்ர இயக்கத்தில் மாற போகிறாரு. அவருடைய பார்வை உங்கள் ராசியில் 3, 5 ஆகிய இடங்களில் பதிகிறது. குரு உங்கள் ராசியின் சகோதர ஸ்தானத்திற்கு அதிபதி, மேலும் எதிர்ப்பு, வியாதி, கடன் ஆகியவற்றை குறிக்கக்கூடிய இடங்களுக்கு அதிபதி. எனவே இந்த பௌர்ணமி காலகட்டத்தில் எதிர்ப்புகள் உங்களுக்கு விலகும். எதிர்காலத்தை பற்றிய பயங்கள்லாம் வந்து அகலும். ஜீவனத்திற்கு கவலை இல்லாத சூழ்நிலை உருவாகும். ஆரோக்கிய தொல்லையால் அவதிப்பட்டு வந்தவங்க குணமடைவீங்க. குருவின் பார்வை பலத்தால் உடன் பிறப்புகள் வகையில் திருமணம் அல்லது அவர்களுடைய வாரிசு திருமணத்தை முன்னின்று நடத்தி வைப்பீங்க. அதுக்கான எல்லா வாய்ப்புமே இந்த பௌர்ணமி காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது. பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக அகலும். இதுவரை பாக பிரிவினைக்கு ஒத்துவராத உடன்பிறப்புகள் இப்பொழுது மனமாறி ஒத்துழைப்பு தருவாங்க. பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி எடுக்கக்கூடிய முயற்சி பலன் தரும். உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் இப்பொழுது மாற்றப்படுவாங்க. இடம் வாங்க வேண்டும், வீடு கட்ட வேண்டும், அதற்கு பண உதவி கிடைக்குமா என்று காத்திருந்த உங்களுக்கு இப்பொழுது நல்ல தோள்கள் இந்த பௌர்ணமியிலிருந்து குருவால் கிடைக்க போகுது. தொழில் நடத்துபவர்கள் பழைய பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதிய பங்குதாரர்களை சேர்த்து கொள்வீங்க. அதுக்கும் இந்த பௌர்ணமி உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குங்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. இதனெல்லாம் தொடர்ந்து உங்கள் ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் பஞ்சமஸ்தானத்தில் இந்த தை பௌர்ணமியில் சஞ்சரிப்பது யோகம்தான். 5ம் 9ம் மிஞ்சும் பலன் தரும் என்று ஒரு பழமொழி இருக்கு. எனவே மிதமிஞ்சிய பொருளாதாரம் ஏற்படும். துணிந்து சில முடிவுகளை எடுத்து மற்றவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்துவீங்க. எந்த ஒரு வேலையை எளிதில் முடித்து வெற்றி காண்பீங்க. அலுவலக பணிகளில் உங்கள் திறமைகளை பார்த்து மேலதிகாரிகள் வியப்பாங்க. பதவி உயர்வு தானாக தேடி வரும். மாமன் மைத்துனர் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீங்க. அதுக்கான எல்லா சாத்தியக்கூறுமே இந்த கிரகத்தினால உங்களுக்கு கிடைக்க போகுது. அதுக்கப்புறம் ஃபைனலாக உங்கள் ராசிநாதன் மற்றும் அஷ்டபதிபதியான சுக்கிரன் இந்த பௌர்ணமிக்கு பிறகு பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது பிள்ளைகளால் விரயமானது ஏற்படும். எனவே அவர்களை உங்கள் மேற்பார்வையில் வைத்து கொள்வது நல்லது. அவர்களுடைய கல்வி சம்பந்தமாகவோ கல்யாணம் சம்பந்தமாகவோ எடுக்கக்கூடிய முயற்சி தடைப்பட்டு வந்திருக்கலாம். அது இப்போது கைகூடும். இடமாறுறது இனிமை தரும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வரக்கூடிய மாற்றம் நல்ல மாற்றமாக அமையும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு உண்டு. கலைஞர்களுக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து ஒப்பந்தங்கள் வந்து கொண்டே இருக்கும். மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர் மற்றும் பெற்றோருடைய ஆதரவு உண்டு. பெண்களுக்கு குடும்பத்தில் பாசமும் நேசமும் அதிகரிக்கும். உங்கள் பெயரிலேயே தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி கூட கைகூடலாம். அதற்கான சாத்தியக்கூறு அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த பௌர்ணமி பலன்கள் இதுதான் உங்களுக்கு கிரகங்களால் குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இந்த தாள்களையும் பரிகாரங்களையும் நீங்கள் பார்த்து பயன் பெற்றது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் துலாம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த முக்கியமான தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும்.
அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஜோதிட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.